தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காற்சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்ல என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு நாடகமாக அமைந்துள்ளது. இது இந்த காட்சி. அரசே அரசே, நம் அரண்மனை வாயில் முன் அழுது கண்களோடு தலைவிரி கோலத்தோடு ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படி அந்த பெண்ணிற்கு என்ன துயரம் என்று கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம் கூற வேண்டும் என்று நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்குடி போன்ற பெண்ணை அழுத கண்களோடு தலைவலி கோலத்தோடு எம்மை காண வந்தான். நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆன்றோர்களும் சான்றோர்களும் இரண்டிற்கும் அவையிலே நடுநாயகமாய் விளைந்திருக்கிறாய். நீ யார் பெண்ணே? உனக்கு என்ன வேண்டும்? அதான் நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யாதென்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ண புறாவுக்காக தன் உடலையே தன்னை சிக்கி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பால் போற்றும் பசுவை மக்கள் தேவன வணங்க அதன் கன்றை தேகாய் கொண்டனை மனுநீதி சோழன். அவனை பற்றி நீ அறிவாயா? பெண்ணை போல் நிறுத்தி நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு எதையே கூறிக்கொண்டிருக்கிறாய். பெண்ணை ஏன் இப்படி தலைவிரி கோலத்தோடு வந்திருக்கிறான்? என் கணவன் அநியாயம் கொண்டதுக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமதான் இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமிக்க சோழர்கள் மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்புடைய புகழ்மிக்க மாசாதான் என்பான் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோளின் மனைவி அண்ணி. போதும் அண்ணா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊர்வினை பயணம் ஊருக்கு வந்து என் காய்ச்சல் பிடிக்க வந்த என் கணவனை அணியவை கொண்டு டைனி செய்தே தருமா? பெண்ணை போதும் நிறுத்தி. என் கோட்டைக்குள்ளே வந்து என் சமஸ்தானக்குள்ளே வந்து என் கணவனை பொய் சொல் சுட்டுகிறாயா? பெண்ணை போல் நிறுத்தி. கல்வனை கொள்வர் கொடுகோல் என்று அக்தி ஏறிது மக்கார நெறி ஆகும். இது அனைவருமே அறிவார்கள். உனக்கு தெரியாதா என்ன? அதனை தவறிய மன்னனை தவறித்துகளை தண்டிக்க தகுதியுடையது மன்னனுக்குரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் கூறு போல் என் கல்வன் அல்ல. அவனை இந்த சிலம்பு அரசர்க்குள் சிலம்பன்று இதை என்ன சிலம்பு என்னிடம்தான் உள்ளது. என் காய்ச்சலம்பு பல மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணை சொல்வதில் உண்மையில் உண்மையானதா? அரசுக்குரிய சிலமையின் பல முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த அவதனிலே இதை அனைவருமே அறிவார்கள். யார் அங்கே? கோழை நம்மின் கைப்பற்றிய சிலம்பை கொண்டு வா. பெண்ணை எதுவும் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறா என்று கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றதும் அரணை தீர்க்கு என்பதை இதே வேண்டிக்கிறேன். இங்கே பார். தவறளித்து விட்டேன். பிறர் சொல் கேட்டு பெருமிழையாயிட்டேனே. யானோ அரசன், யானோ கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்காலாயிட்டேனே. நீ யான் உயிரோடு இருந்தால் தகுமா? வெண்கோட்ட கூட எனக்கு செங்கோல்தான் எனக்கு. இனி என் வாழ் இன்றோடு முடிவதாகும். மதுரை அழிந்து போய்விடும். அரசு, நீங்க சொன்ன தவறான தீர்ப்புக்காக உங்க உடலே பறிகொடுத்துட்டீங்களே. என்ன நான்
பாராட்டு. இன்னும் நல்லா பாராட்டலாம். நீங்கள் அருமையான முறையில் நடிச்சு காட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் பயம் இருக்கு, உங்களை யாரும் பார்க்க மாட்டேங்குதுங்க. அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள்.